ப்ரோ ஒரு நாள் நைட்டு உங்கள் மொட்டை மாடியில் ஸ்டே பண்ணுங்க ப்ரோ. பண்ணிவிடுவோம். மொட்டை மாடியில் தானே ஸ்டே பண்ணோம், பண்ணிடலாம். ஆனால் எங்கள் மொட்டை மாடி கொஞ்சம் பயங்கர த்ரில்லாக இருக்கும். நைட்டில் நாயெல்லாம் குளிக்கும், ஒரு மாதிரி கத்துற சொன்னலாம் கேட்கும், பூனைலாம் அழுவோம். அதுவே கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி மொட்டை மாடியில் நைட் ஸ்டே பண்ணோம், பண்ணிவிடுவோம். தனியாக பண்ணோம் போல். சரி நம்ம தனியாக நம்ம நைட் ஸ்டே பண்ணுவோம். வாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியை காட்டுறேன் வாங்க. இதுதான் எங்கள் மொட்டை மாடி. கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அப்படியும் அவ்வளோ பெருசெலாம் இல்லை. இந்த வரேன் சின்னதாக இருக்கா. இங்கே தான் நம்ம இங்கே இந்த கார்னர், நம்ம இந்த கார்னர் ஸ்டே பண்ணலாம். இங்கே சென்டராக படுக்கலாம். மரம்லாம் இருக்குது, காற்று வசதி இருக்கும். அங்கே வருதுன்னா அப்படின்னு இருந்தீங்கன்னா இங்கே 2 டேங்க் இருக்கும். நைட்டு இந்த டேங்கை பார்த்து நம்ம போயிடாமல் இருக்கணும், இல்லைனா அவ்வளோதான். அப்படி சுற்றிலாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும், இருட்டாகவும் இருக்கும் கொஞ்சம். நம்ம நைட்டு தான் நடக்குது பார்ப்போம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 தான் ஆகுது. ஒரு 10 மணிக்கு மேலே வந்து நம்ம படுத்து தூங்குவோம். ஆனால் நைட்டு மொட்டை மாலை பார்த்தா தூக்கம் வரான்னு நினைக்கிறேன். கொசுவும் கடிக்கும். நம்ம கொசுவத்தி எல்லாமே வாங்கி வச்சுட்டு நைட் ஸ்டே விடுவோம். ஆனால் நைட்டில் நம்ம பசிக்கும், ஏன்னா தூக்கம் வராமல் இருந்தனால. அதுதான் பண்ணுவோம். நான் போய்ட்டு நம்ம இடத்த ரெடி பண்ணுறோம் வாங்க. எங்கள் வீடு மொட்டை மாலையிலேருந்து பார்த்தா எப்படி தான் இருக்கும் லொக்கேஷனு. எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்கும். இப்படி எட்டி பார்த்தா எங்கள் வீடு தெரியும், பின்னாடி பக்கம் தெரியும். இந்த பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது, செம்ம இருட்டாக இருக்கும். செம்ம இருட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்ம இருட்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்டாக தான். இப்போ வந்து மணி 9 தான் ஆகுது, அதனால் வெளிச்சம் இல்லை. நம்ம வெளிச்சம் வந்த பேர் இருட்டு வந்த பேர் படுத்துவோம். நம்ம ஹாரர் வீடியோ பண்ணுற ஃபீல் வருது. நம்ம ஹாரர் வீடியோ பண்ணாமல் நம்ம மொட்டை மாலை ஸ்டே பண்ண போகிறோம். அந்தமாரி தான் ஒரு இருட்டில் ஃபீல் வருது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இருட்டில் வீடியோ எடுத்து. இனி நைட்டு தான் இருட்டில் வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம வீட்டை மொட்டை மாடி தானே, எதுவுமே இருக்காது. சரி நம்ம நைட் ஸ்டே பண்ணி என்னென்ன நடக்குது எப்படி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க போகலாம். பாருங்கள் தேர்னது டியாஸ்டி டியாஸ்டி அப்பா அங்கே கண்டுபிடி. நம்ம கண்டுபிடிக்க போகிறாங்க, அந்த மாதிரி தரல மேலே நின்று இருட்டில். கொஞ்சம் டியாஸ்டி கீழே ஓடிச்சு போல. டியாஸ்டி இங்கேருந்து மொட்டை மாலையில கூடுவோம். அவன் நம்மள தேர்னுறா கீழே. டியாஸ்டி அப்பா அங்க கண்டுபிடி. ஓ டியாஸ்டி டியாஸ்டி நம்மளை கண்டுபிடி. கத்தினு வரா எங்கிறான்னு சொல்லிட்டு. என்ன கண்டுபிடிச்சா? அப்போ நைட்டில் மட்டும் மேலே பார்த்துக்கிறியா? தூங்குவியா நைட் வந்து? தூங்குவியா? நம்ம நைட்டு வந்து தூங்குறான் கூட வந்து வந்துருமா நைட்டு மேலே? வந்துருமா? இது ஒரு மொட்டை மாடி, சின்ன மொட்டை மாடி. பார்த்தீங்கன்னா மல்லிப்பூலாம் இருக்குது. மல்லிப்பூ இல்லை, இது ஒரு பூ, செம வாசனையாக இருக்குது அந்த பூ. சும்மா அப்படியே காற்றுல அப்படியே மனமான இப்போ செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. நம்ம காஸ்டியூமை மாற்றிடுவோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு, நைட்டில் மழை வந்ததுன்னா நம்ம சோலி காலி. ஏன்னா மழை வந்தால் நம்ம மொட்டை மாடிலே தான் இருக்கணும். அது தூருதுடாடி. ஐயோ மழை வர மாதிரி வேறு இருக்கு. டாஸ்க்கை பண்ண முடியுமான்னு தெரில. சரி நம்ம பண்ணுவோம் வாங்க. காஸ்டியூம் மாற்றி வந்துடுவோம் கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு வாங்க. நைட்டு மொட்டை மாடியில் தங்கலாம்னு நினச்சோம், ஆனால் மழை வர பயமாக பெய்யுது. நம்ம டாஸ்க்கு பண்ணலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. ஆனால் இப்போ மழை நின்றுச்சு. அம்மா மழை வருமானு தெரில. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 தான் ஆகுது. நம்ம நைட்டு ஃபுல்லாக தங்கன்னா மழை வந்துச்சுன்னா நம்ம எங்கே போய் ஓடுது? நம்ம போயிட்டு மழை வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி செட்டிங்கை போடுவோம் வாங்க. ஜஸ்டியா
இந்த பாருங்க கொஞ்சம் மழை பெஞ்சது தண்ணி வந்து நினைச்சு தண்ணி வந்து இங்கே தான் ஸ்ப்ரெட் ஆகலை. ஏன்னா மரம் எரியுதுனால தண்ணி வரல. அதுவும் இல்லாமல் சர்வல் இது நம்ம வந்து இந்த செட்டிங் போட போகிறோம். இந்த சைடில் பார்த்து தொங்க விட்டுருவோம். தண்ணி பெஞ்சா கூட இப்படி தான் ஊற்றும், கொஞ்சம் இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம போட்டு ஈஸியாக இங்கே வந்து அந்த உட்டை போட்டுடலாம். அந்த உட்டை போட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஒரு வீடியோ எவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி கூடாரத்தை போடுவோம் வாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். சவுத்து மலை போடு. பழைய பிளைவுட் கீழே போட்டுப்போம், தண்ணி வராமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு உருண்டையை பிடிச்சி நான் சொன்னால் அந்த முனையை மட்டும் பிடிச்சி வச்சுனா கீழே உருண்டையை போட்டு வந்துட்டுறான். நம்ம வீடு நல்லா தான் இருக்குது. மழை பெஞ்சா சாரில் அடிக்க நினைக்கிறேன். 3 செங்கல் இங்கே, 3 செங்கல் இங்கே. நடுவுல வைட்டனா தாங்க பிளைவுட் அது வக்கி போய் கடையில வச்சு நூதுறனா. அது யார் சொன்னா? வா நம்ம ஹவுஸ் ரெடி. மழை பெஞ்சா உள்ள, மழை பெய்யலனா வெளியே பத்து தூங்க வேண்டியதான். விஐபி தனுஷ் மாரி இது. நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சு. மழை பெஞ்சா மழை பெய்கிற மாரி தான் இருக்குது மேகம்லாம். மழை பெஞ்சா டென்ட்டுக்குள்ளே, மழை பெய்யலாம் டென்ட்டுக்கு வெளியே. மழை பெஞ்சு சப்போஸ் தண்ணி வந்துச்சுன்னா அதை லைட்டாக ஆகிட்டு தூக்கியிருக்கோம். ஏன்னா தண்ணி வந்து நம்ம ஓடும் போதோ அப்படியே பார்த்து தூங்கலாம் மழையை பார்த்துட்டு. ஆனால் மழை பெஞ்சா பயமாக சாரில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் தரல. இங்கே தான் ஷீட்டு மாரி போடணும், ரெடி பண்ணணும். இல்லைனா டென்ட்டே பறந்துடும். பார்ப்போம். நம்ம டாஸ்க் பண்ணுற நேரமாக பார்த்து மழை வருது காய்ஸ். நம்ம போட்ட டென்ட் எப்படின்னு தெரில. நம்ம போட்ட டென்ட்டு எப்படின்னு தெரில. சாரல் அடிக்குது. அந்த சைடில் சாரல் அடியில், இந்த சைடில் சாரல் அடிக்குது, அந்த சைடு சாரல் அடிக்கிட்ட வரேன். இந்த சாரல் அடிக்கிறது நம்ம தான் வைத்தியம் பண்ணணும், இல்லைன்னா நம்ம சாரல் அடிச்சிடும். நம்ம பாதி நஞ்சிச்சு, பாதி நனியில் போகிற டென்ட்டு நம்மளுக்கு காப்பாற்றுது, கொஞ்சம் காப்பாற்றுது. டாஸ்க் ஆரம்பிப்போம். நைட் எப்படி ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரில. மழையே நைட்டு வராத இப்படிதான் சொல்லணும் போல. காய்ஸ் நம்ம போவோம். ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்தாச்சு. நம்ம மொட்டை மாட்டிக்கு போவோம். பெட்ஷீட் மழை வரணும். ஃபுல்லாக மழை பெஞ்சி இடமே ஈரமாகிடுச்சு. என்ன தண்ணி ஒழுகுது? ஐயோ இதை பாருங்க, தண்ணி நின்று தலைக்கு நேரம் தண்ணி ஒழுகுது. நம்ம கொட்டாய் செட்டிங் போட்டாச்சு. இதுக்கப்புறம் குசுவத்திலாம் ஏற்றிட்டு நம்ம படுகணி தான். ஆனால் காற்றே வரல, வெக்கையாக இருக்கு. அதெல்லாம் சின்ன ஃபேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட் ஸ்டே பண்ணுவோம் உள்ள. நான் மழை வராமல் தான் நல்லாயிருக்கும். மழை வந்தால் சாரில் அடிக்குது. அதில் பேனர் எடுத்து வச்சுருக்கோம். அது பேனர் மழை வந்ததுன்னா பேனர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். பார்ப்போம். மழை வராமல் தான் நல்லாயிருக்கும். கடல் புண்ணியத்தில் மழை வராமல் இருந்தால் நிம்மதியாக தூங்கலாம், இல்லைன்னா தூங்க முடியாது. இப்போ நம்ம வந்து கொசுவத்தி ஏற்றிடுவோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. நம்ம தூங்குவோம். காற்று கொஞ்சம் லைட்டாக இருக்கு. தேவைப்பட்டால் ஃபேனை போட்டுப்போம். இதில் ஒரு ஆள் நல்லா தூங்கலாம். எமர்ஜென்சி லைட்டும் இருக்கு. ஓகேவா? வீட்டில் அழகாக ஏசியை போட்டுன்னு தூங்குறதை விட்டு டாஸ்க் பண்ணுறேன்ற பேரில் இது வந்து 10 நேரம். நல்லா தான் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. விஐபி பத்தில் தனுஷ் தங்குற மாரி நம்மளும் தங்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா. காற்று மட்டும் வந்தால் நல்லா இருக்கும். காற்று வரணும், ஆனால் மழை வரக்கூடாது. அதுதான். குட் நைட். நைட்டில் என்ன நடந்ததுன்னா சொல்கிறேன். இப்படி வாங்க பார்ப்போம். அடுத்தது என்ன நடக்க போகுது நம்மளுக்கே தெரியல.
பறக்குமா, எதனா கத்துமா, எதனா சவுண்ட் வருமான்னு தெரில, பூச்சி கிச்சு வருமானு தெரில. பார்ப்போம். தூங்குவோம். குட் நைட். நாங்கள் படுத்துட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணுறேன். செம்ம இதுவாக இருக்குது, முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் 10 தூங்கிட்டோம் போல். நைட் என்ன நடக்க போகுது, எப்படி ஏதுன்னு எதுவுமே தெரில. பார்ப்போம், என்ன நடந்ததுன்னா எதனால் வீடியோவில் காட்டுறேன். நம்ம தூங்குவோம். குட் நைட். வாங்க தூங்குவோம். கண்ணு என்ன பண்ணுங்க எப்படி இருக்கோ, தூக்கமே இல்லாமல் நான் 10 தூங்கிடுவாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு. வாங்க தூங்குவோம். காற்றே வரலைங்க. பயங்கர சொட்டிங்க. அது டைமே 12 ஆயிடுச்சு. காற்று வராமல் தூக்கம் வர மாட்டேங்குது. மழை வரோன்னு வச்சு டென்ட்டு போட்டோம். ஆனால் இங்கே காற்று வர மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது. என்ன பண்ண போகிறோம் தெரில, முடியல. எப்படின்னா தூங்கிடுவேன், ஆனால் தூக்கம் வரல. வெயிட் பண்ணி தூங்குவோம். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குல்ல. மாதிரி த்ரில்லா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வானமும் மேகெல்லாம் கலைஞ்சிச்சு, ஆனால் மழை வர மாதிரி தான் இருக்குது. ஒரு நட்சத்திரம் கூட இல்லைல்ல. ஐயோ, மழை வந்தது நம்ம கண்டோம். நைட் ஆகிடுச்சு. யாருமே எல்லா வீட்லையும் பார்த்து தூங்கிட்டுருக்காங்க போல். ஒரு வீட்டிலோட லைட் எரியல, எல்லாரும் ஸ்லீப்பிங் மூடு. இதுதான் ரோடு அனாதியாக இருக்குது. மழை பெய்யா தண்ணி நின்றோம் போல கொட்டாயம் இல்லை. தூங்கவே இல்லைங்க. நைட்லாம் படுத்துட்டு தான் இருந்தேன், சும்மா தூக்கமே வரல. எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பயங்கரமாக செம்ம வலி. உடம்புலாம் செம்ம வலியாக எடுத்துக்கிச்சு. முடியவே இல்லை, தூங்கவே இல்லை சுத்தமாக. 3 மணிக்கு ஏந்து பூனை கத்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கல சரியா. பூனையை நாயை கத்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் பார்த்துட்டு திருப்பி ஒரு 5 மணி ஏன்னா திருப்பி பார்த்துட்டேன். திருப்பி இப்போ தான் ஏந்துக்கிறேனே. செம்ம வலி, இது உடம்புலாம் வலிக்குது பயங்கரமாக. மழை பெய்யல, மழை பெஞ்சிருந்தது அவ்வளோதான். நம்ம கண்டமாக இருக்குவோம். மழை பெய்யாமல் நல்லது, மழை பெய்யாமல் இருந்தது நல்லது. மழை பெய்யுதுதான் சும்மா கொட்டாயிட்டையாக பறந்து போயிட்டுருக்கோம் காற்றுல. கஷ்டமாயிட்டுருக்கோம் நம்மளுக்கு. வெற்றிகரமாக ஒரு நாள் ஃபுல்லாக மொட்டை மாடிலேயே படுத்து தூங்கிட்டோம். ஆனால் செம்ம டயர்டு. கஷ்டப்பட்டு கொட்டாயெல்லாம் போட்டோம், ஆனால் மழை வரல. கொட்டாயை போடாமே பத்துக்கலாம் போல. இல்லை காற்று வந்துடும், காற்றும் இல்லை சுத்தமாக. கழுத்துக்கு தான் ஈரமாகி தலி ஈரமாகிடுச்சு பின்னாடி ஃபுல்லாக. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.